ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை இரவு முழுவதும் அடிக்கப்பட்டார். அவர் விசாரிக்கப்பட்டார். பிலாத்துவின் இடத்திலே அவர் கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு கோர பலியாக தொங்கினார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட அன்றைக்கு அவர் 7 வார்த்தைகளை சிலுவையில் மொழிந்து தன்னுடைய ஆவியை ஒப்புவித்து அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். மரித்த ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. எப்படி மரித்தாரோ அப்படியே இயேசு உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார்கள். உயிர் தெழுந்த ஆண்டவரை சந்திப்பதற்காக அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேரும் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்ற காரியத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இயேசுவை பார்ப்பதற்காக உற்சாகமாய் வருகிறார்கள். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். அல்லேலூயா சொல்லுமா. விடிந்து வருகையில். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான விடியலை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. விடியலை கர்த்தர் கொடுத்திருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு விடியலை கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு மரித்தார் என்ற துக்கத்தில் இருந்த அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க அவர்கள் ஓடி வருகிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை வைத்த கல்லறையை காப்பதற்காக பார்ப்பதற்காக அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்த சமயத்திலே இந்த உலகத்திலே நடந்த ஒரு அதிசயத்தை நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி. அல்லேலூயா சொல்லுமா. பூமி அதிரும்படி கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இவர்கள் கல்லறையின் இடத்தில் வந்தபோது நடந்த ஒரு சம்பவம், பூமி அதிர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பூமி அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணானா, வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை என்ன பண்ணானா, புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. ஆதி நாட்களில் யூதர்களுடைய வழக்கம் குகைகளிலே அடக்கம் பண்ணுவார். குகைகளிலே அடக்கம் பண்ணுவார். எகிப்து தேசத்துல இன்றைக்கும் பிரமிடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராஜாக்கள் ராணிகள் அவர்கள் எல்லாம் அடக்கம் பண்ண கல்லறைகள் தான் இன்றைக்கு பிரமிடுகளா இருக்கு. அந்த பிரமிடுகள் உலக அதிசயம். இன்றைக்கும் அதனுள்ளே பதப்படுத்தப்பட்ட அவருடைய சரீரம் மம்மிகள் என்றும் கண்டெடுக்கப்பட்டு அவைகள் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பல கல்லறைகள் பல பிரமிடுகள் கொள்ளையடிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய மூதாதையர்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, மரித்தவர்கள் அவர்கள் ஆவிகளாக வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த கல்லறைக்குள்ளேயே வாழ்வார்கள். அவர்களுக்கு ஆகாரம், பொண்ணு, வைடூரியம், அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த கல்லறைக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்படி வைத்திருந்த பல பிரமிடுகள் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் யூதர்களுடைய வழக்கப்படி குகைகளிலே சரீரங்கள் அடக்கம் பண்ணப்பட்டது. அப்ப ஒரு பெரிய புகையை உடைந்து என்ன பண்ணுவாங்க, அது ஒரு டேபிள் போட்டு சரீரத்தை துணியில சுத்தி அவங்க பதப்படுத்தி என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. அது போய் எந்த மிருகங்களோ மற்ற யாரோ உள்ள போக கூடாதபடிக்கு வாசலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சிருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? லாசர் அப்படிதானே? மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த கல்லை ஆண்டவர் புரட்டி எடுத்து லாசருவே வெளியே வாங்கும் போது அந்த கல்லறைக்குள்ள இருந்து லாசர் என்னவனா உயிரோடு அவன் வெளியே வந்தான். இப்படி அவர்களுடைய பாரம்பரியப்படி இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலே கல் வைக்கப்பட்டிருந்தது.
இவர்கள் இருவரும் போகிறார்கள், அந்த கல்லினிடத்தில் வந்தார்கள் என்று பார்க்கும்போது பூமி அதிர்ந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். சொல்லுமா? ஏன் தூதன் அங்க வந்து கல்லை புரட்டி அது மேல உட்காரு? ஹலோ, மரியாதை வர்றதுனால அல்லேலூயா. ஒரு ஆள் வருது பார்க்க, அப்ப என்ன பண்ணணும்? இவங்களுக்கு கல்ல புரட்டுறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கிறதுக்கு முடியாது. இவர்கள் பார்ப்பதற்காக இயேசு அந்த இடத்தில் இல்லை என்று இவர்கள் கண்கூடாய் பார்த்து சாட்சிகளாய் இருக்கும்படி கர்த்தர் தூதனை அனுப்பி கல்ல புரட்டினார். அல்லேலூயா சொல்லுமா? தூதனை அனுப்பி ஆண்டவர் கல்லை புரட்டி தான் உயிரோடு இல்லை என்பதை அவர் சாட்சியாக அறிவித்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி தருவார். அல்லேலூயா சொல்லுமா? எப்படிப்பட்ட கல் இன்றைக்கு நம்மை அடைத்துக் கொண்டிருக்கிறது? ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு, ஆண்டவரிடத்திலே நெருங்க கூடாதபடிக்கு, அவரிடத்திலே கிட்டி சேரக்கூடாதபடி இன்றைக்கு பல நேரங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே கல் இருக்கிறது, கண்களிலே கல் இருக்கிறது. ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு கண்களினாலே அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவது யார்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்காக கண்கூடாய் நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் மகதலேனா மரியாளுக்காகவும் இன்னொரு மரியாளுக்காகவும் தூதனை இறக்கி பூமியை அதிர பண்ணி கல்லை புரட்டி தள்ளுவார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கற்களை புரட்டி தள்ளுவதற்கு இயேசுவால் கூடும். ஆமென். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட தடையான கல்லாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான தடையாக இருந்தாலும் சரி, தடைகளை தகர்த்தெறிகிற ஆண்டவர் உனக்காக தூதனை அனுப்பி கர்த்தர் கல்லை புரட்டி தள்ளுவார். உன் வாழ்க்கையில உனக்கு எது தடை? எந்த நபர்கள் தடை, எந்த சுபாவங்கள் தடை, எந்த காரியங்கள் தடையா இருக்கிறதோ அந்த தடையான கல்லை கர்த்தர் இந்த உயிர் தெழுந்த நாளிலே உனக்காக கர்த்தர் புரட்டி போடுவாராக. அல்லேலூயா. புரட்டி போடுகிற தெய்வம் அவர். தூதனை அனுப்பி கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அவனை உட்கார பண்ணின அதே வல்லமை உள்ள ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கற்கள் புரட்டப்படும் நாட்கள் இது, கற்கள் எடுக்கப்படும் நாட்கள் இது. கண்கூடாய் பார்க்கிற ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தர் உனக்காக எனக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கண்கூடாய் பார்க்க மனக்கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கற்கள் புரட்டப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல கல் இருக்குதுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நான் வேதத்தை வாசிக்கிறேன், 5 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஆவியிலே அந்நிய பாஷையில 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். கல்லு புரட்டப்படலன்னா, உன் இருதயமாகிய கல்ல நீ தூர எரிந்து போடலன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போய்க்கிறவே முடியாது. ஆமென் சொல்லுமா? கல்லு புரட்டப்படணும். இன்னைக்கு கல்லு தடையா இருக்கு. உலகமாகி கற்கள் இன்றைக்கு தடையா இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி உலகம் தடையா இருக்கு. செல்போன் ஜெபிக்க தடையா இருக்குது. வேதம் வாசிக்க கூடாதபடி பல அலுவல்கள் இன்றைக்கு தடையா இருக்கிறது. ஆலயத்திற்கு வரக்கூடாதபடி ஆசாவாசங்கள், பண ஆசைகள் இன்றைக்கு தடைகளாக இருக்கிறது. இந்த கற்களை புரட்டி போட கர்த்தர் இன்றைக்கு உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? உயிர் தெழுந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையான கற்களை புரட்டி போட தூதனை அவர் அனுப்புவார். அல்லேலூயா. தூதனை அனுப்பி அந்த தூதன் வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் அவங்களுக்காக நடந்தது. 3ஆம் வசனம் அந்த தூதனை குறித்து அழகா சொல்லுது பாருங்க, வாசிங்க. அவனுடைய ரூபம் எப்படி இருந்துச்சா? எப்படியா? மின்னல போல இருந்துச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ரூபம் மின்னலை போல இருந்தது, பிரகாசமான ரூபம். அந்த ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போல வெண்மையாகவும் இருந்தது. அல்லேலூயா. 3ஆம் வசனம் முழுவதும் அந்த தூதனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதனை குறித்து சொல்லுகிற காரியம், ரூபம்
மின்னல போல இருந்துச்சாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மின்னல் தான் கல்லை புரட்டுச்சு. அல்லேலூயா. அந்த மின்னல் தான் கல்லை புரட்டுவதற்கு ஏதுவா இருந்தது. அன்பான தேவ பிள்ளையே, ரூபம் இன்னைக்கு மின்னல போல மாறட்டும் நமக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ரூபம் கர்த்தருக்காக தூதர்களை போல பிரகாசமான மின்னல்களாக மாற கர்த்தர் உதவி செய்யட்டும். அல்லேலூயா. நம்ம முகத்தை பார்க்கிறவங்க ஒரு பிரகாசத்தை பார்க்கணும். நம்ம முகத்தை பார்க்கிறவங்க ஒரு மின்னலை பார்க்கணும். ஒரு தூதனை போல நம்மளை பார்க்கணும். அல்லேலூயா. நம்முடைய முகம் இறுகி போய் இருக்க கூடாது. ஏன் இறுகி போகுது தெரியுமா? உள்ள சுபாவம் அகத்தின் அழகு எங்க தெரியுமா? முகத்துல தெரியும். அகம் எப்படி இருக்குதோ, அகம் என்ன? உள்ள இருதயம். அப்படி இருதயம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்ம முகம் இருக்கும். ஆமெனா? அல்லேலூயா. நம்ம இருதயத்துல துக்கம் இருந்தா அது எங்க தெரிஞ்சிருது? முகத்துல தெரிஞ்சிருது. இருதயத்துல கோபம் இருந்துச்சுன்னா முகத்துல தெரிஞ்சது, வார்த்தையில வந்துருது. இருதயத்துல இருள் குடிகொண்டிருந்தா முகமே இருண்டு போயிடுது. அப்படிதானே? முகமே இருண்டு போயிடுது. சில ஆட்கள் ஜெபம் பண்ணாத ஆட்கள், வேத வாசிக்காத ஆட்கள், ஒழுங்கில்லாத ஆட்களை பார்க்கும்போது முகம் இருள் அடைந்து கிடக்குது. ஆனா தூதனை குறித்து அழகா சொல்லுகிறது, அவன் ரூபம் மின்னல போல இருந்துச்சான். அல்லேலூயா சொல்லுமா? வசனத்தை வாசித்தப்ப நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு காலையில 3:15 மணிக்கு எழுப்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த தூதனை போல மின்னலாய் கர்த்தர் என்னை உருவாக்குங்க. அல்லேலூயா. மின்னல போல நீங்களும் நானும் இருக்கணும். கர்த்தர் அதற்காகத்தான் ரட்சித்தார், அதற்காகத்தான் நம்மை அழைத்தார். உலக பிரகாரமான மனுஷனை பாருங்க, சந்தோஷமா இருக்கிறான், அப்படிதானே? மகிழ்ச்சியா இருக்கான். முகத்தை பார்த்தோம்னா மகிழ்ச்சியா தெரியுது. ஆனா அவனை காட்டிலும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், நம்முடைய முகத்திலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார் என்கிற மேன்மையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு மின்னல்களை போல கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. அல்லேலூயா. அவன் ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சா? உறைந்த மழையை போல வெண்மை. சாதாரண வெண்மை இல்ல. அல்லேலூயா. உறைந்த மழையின் வெண்மை. என்ன உறைந்த மழையின் வெண்மை? என்ன? பனிக்கட்டி. பனிக்கட்டி எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பார்க்கும்போது. அது படர்ந்து இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். அப்ப அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சா? உறைந்த மழையின் வெண்மையை போல அந்த வஸ்திரம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருக்கட்டும். பல நேரங்களில் உங்களுடைய வஸ்திரங்களிலே அந்த வெண்மையின் வஸ்திரத்துல கரைகள் படிந்தது, அந்த வெண்மையின் வஸ்திரத்திலே அழுக்குகள் படிந்தது, அந்த வெண்மையின் வஸ்திரத்திலே தேவையில்லாத காரியங்கள் படிந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் சுபாவமாகிய கரைகளை நீக்குவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை வெண்மையாய் வைத்துக் கொள்ள, தூய்மையாய் வைத்துக் கொள்ள, பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. உறைந்த மழையை போல வெண்மையாக அவனுடைய வஸ்திரம் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு அந்த காவலாளிகள் செத்தவர்களை போல மாறினார்கள். இப்ப கல்லறை இடத்தில் வந்த அந்த ஸ்திரீகள் இடத்துல தூதன் பேசுகிறான். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதீர்கள். ஏன் பயப்படாதீர்கள் சொன்னா? ஏன் பயப்படாதீர்கள் சொன்னா? ஏன் பயப்படாதீர்கள் சொன்னா? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன? பார்த்த உடனே காவலர்கள் எப்படி விழுந்துட்டாங்களா? செத்தவனை போல பயந்து விழுந்துட்டாங்க. ஆகவே தூதன் சொல்றான், அவெல்லாம் விழுந்துட்டான், பயந்து நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமான மனிதன் பயத்திலே இருப்பான். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் மனைவியின் எதிர்காலம், கணவனின் எதிர்காலம், பிள்ளைகளின் எதிர்காலம், உறவுகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ பயந்து 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 தினமும் செத்துக்கிட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு மேன்மையான வார்த்தை, பயப்படாத. அல்லேலூயா. பயப்படாதீர்கள். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். எனக்கு தெரியும் நீங்க யாரை தேடுறீங்க. இயேசுவை தேடுகிறீர்கள்.
ஆறாம் வசனம் வாசிங்க. அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தூதன் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? யாரை தேடி வந்தீங்களோ அவர் இங்கே இல்லை. அவர் என்ன ஆயிட்டார்? உயிர் தெழுந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை கல்லறைகளும் இன்றைக்கு மூடிதான் இருக்கிறது. அத்தனை கல்லறைகளும் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. இயேசுவின் ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் இன்றைக்கும் இந்த உலகத்திலே திறந்த கல்லறையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கல்லறையில் இன்றைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். He is not here, he is risen. அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் கல்லறை திறந்திருக்கிறது. இன்றைக்கு உள்ள போய் பார்க்கலன்னா இயேசு அங்கே இல்லை. அவர் நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. வந்து பாருங்கள். ஒருவேளை நான் சொல்றது பொய்யா இருந்தா இங்க உள்ள வந்து அந்த சம்பவத்தை பாருங்க. அல்லேலூயா. உள்ளே வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு மேன்மையின் வார்த்தை அவன் சொல்லுகிறான். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று நீங்கள் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சீஷனும் பார்க்கல. ஒரு பெண்ணு தான் உயிர் தெழுந்த ஆண்டவரை முதலாக சந்திக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கல்லறையிலே அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நீங்க போய் இந்த விஷயத்தை சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். என்ன பயம்? ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார்ன்ற ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தின் பயம் அது. அந்த பயத்தோடும் சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க அவர்கள் ஓடினார்கள். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதற்காகத்தான். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க அன்றைக்கு பெண்கள் ஓடினார்கள். சீஷர்களுக்கே நற்செய்தி சொல்வதற்காக ஓடினார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை சொல்வதற்கு புறப்பட வேண்டும். 9ஆம் வசனம். அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறபோது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். கிட்ட வந்து பாதங்களை தழுவி அவரை இவர்கள் பணிந்து கொண்டார்கள். இவர்கள் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிற வார்த்தை 10ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் அங்கே என்னை காண்பார்கள். அல்லேலூயா. சகோதரர்கள் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். இன்னைக்கு நாம பார்த்துட்டோம், நாம ஆண்டவரை ருசித்தாச்சு, ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இதை போய் நீங்கள் சொல்லும் போது அவர்களும் அவரை தரிசிக்க கர்த்தர் மனக்கண்களை திறந்துள்ளார். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு இந்த பெண்களை போல நம்ம புறப்பட்டு போவோம். பல நேரங்களில் இந்த புறப்பாடு நம்ம கிட்ட இல்ல, புறப்பாடே இல்ல. நான் புறப்பட்டு போனா போதும், வேற என் கூட எத்தனை ஆத்துமாக்கள் புறப்பட்டு வருது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் மட்டும் புறப்பட்டு போனா போதும். இல்ல, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க. இந்த அதிகாரத்தின் கடைசியில வாசித்தீங்கன்னா அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, வானத்தில் பூமியில சகல அதிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்கள், சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட
இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாக்கை கர்த்தர் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடைசியாக சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களில் சகல ஜாதிகளில் எனக்கு சீஷராக்குங்கள். அல்லேலூயா. அதற்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அதற்கு தான் இயேசு சாட்சியாக காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் அர்ப்பணிப்போம். முழங்கால் படியிடுவோம்.